8000 ரூபாய் கூப்பன். இதுல இங்க பாருங்க, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டுமா. ஸ்டாலின் 5 வருஷம் தொடர்ந்ததுக்கே நான் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டீங்க. மீண்டும் தொடர்ந்தால் எல்லாரும் தலையில சட்டியை கவுத்து தான் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் SP வேலுமணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த காளியம்மாள் திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் வெறும் நாடகம் என்றார். இதுதான் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. 8000 ரூபாய் கூப்பன். இது என்ன டிராமா? என்ன டிராமா? எப்பொழுதுமே திமுக வெறும் காகிதத்தை வைத்து பேசும். தொடர்ந்து பொள்ளாச்சியை அடுத்த கோட்டூரில் வால்பாறை தொகுதி அதிமுக வேட்பாளர் லட்சுமண சிங்கை ஆதரித்து பேசிய காளியம்மாள், நடிகர் மேல் உள்ள மோகத்திற்கு அவர் நடித்த படத்திற்காக டிக்கெட் வாங்கி பார்க்கலாமே தவிர நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுத்துவிட முடியாது என்றார். நாம எந்த தலைவரையும் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு, என் பிரச்சனை தெரியுமா, என் மக்களுக்காக பேசியிருக்காங்களா, என் மக்களுக்காக போராடுவாங்களா என்று எல்லாவற்றையும் பார்த்து வாக்கு செலுத்துங்க. ஒரு நடிகர் வர்றாரு, அதனுடைய மோகத்துல நடிப்பிற்கு, அவர் நடிக்கின்ற பணத்திற்கு நாம் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கிறோம். அதுதான் செய்ய முடியுமே தவிர நாட்டை அதிகாரத்தை கொடுத்து விட முடியாது. கொடுப்பதாக இருந்தால் ஒரு நாட்டை நடத்துவதற்கு அனுபவ அறிவு தேவை. அதுக்கு முதல்ல எத்தனை துறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், துறை சார்ந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மக்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ளணும், மக்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு தெரியணும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அனுபவம் பெற்று களத்தில் வந்து நிற்கும் போதுதான் ஒரு அரசியலை நிர்வகிக்க முடியும்.